Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence. அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு வழங்க கோரியும் சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த கோரியும் இன்றைக்கு ராமதாஸ் பாமக தரப்பில் போராட்டமானது முன்னெடுக்கப்பட்டிருக்கிறது. தற்பொழுது சற்று நேரத்தில் ராமதாஸ் அவர்களுடைய தரப்பில் போராட்டம் தொடங்கும் என கூறப்படுகிறது. அது தொடர்பான அந்த காட்சிகளையும் பார்த்து வருகிறோம். களத்திலிருந்து விவரங்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் சுப்பராமன். சற்று முன்னதாக அந்த போராட்டக்களம் எப்படி இருக்கிறது? போராட்ட களத்திற்கு தொண்டர்கள் அந்த கட்சியினர் வந்து விட்டார்களா அப்படின்றத பார்த்திருந்தோம். தற்பொழுது போராட்ட களத்துல கள நிலவரம் என்னவாக இருக்கிறது? கௌதமி வணக்கம். சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டியும் வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டியும் தமிழ்நாடு தலைநகர் சென்னை உட்பட தமிழ்நாட்டில் உள்ள மாவட்ட தலைநகரங்களில் பாமக ராமதாஸ் தரப்பில் போராட்டம் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன் அடிப்படையில் சென்னை எழும்பூரில் உள்ள ராஜரத்தினம் மைதானத்தின் அருகே பாமக ராமதாஸ் தரப்பில் இந்த ஆர்ப்பாட்டமானது தற்போது நடைபெற உள்ளது. அதற்கான அந்த ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது. சற்றேறக்குரிய அந்த தொண்டர்கள் இந்த 2 மணி நேரம் ஆகியிருக்கிறது இந்த போராட்டம் ஆரம்பிக்கும் என்று சொல்லி தற்பொழுது தொண்டர்கள் பெருமளவில் இந்த இடத்தில் குவிந்திருக்கிறார்கள். இன்னும் மருத்துவர் ராமதாஸ் இந்த மேடைக்கு வரவில்லை. அவர் இன்னும் சற்று நேரத்தில் வருவார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து இந்த போராட்டம் என்பது துவங்கும் என்று சொல்லப்படுகிறது. இந்த வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு சட்டத்தை உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும். அதே போல சாதிவாரி மக்கள் தொகை கணக்கெடுப்பை முறையாக நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி இந்த ஆர்ப்பாட்டமானது நடைபெற உள்ளது. வன்னியர்களுக்கு 10.5% இடஒதுக்கீடு என்பது 2021ஆம் ஆண்டு அந்த சட்டம் சட்டப்பேரவையில் நிறைவேற்றப்பட்டு கொடுக்கப்பட்டது. ஆனால் அதன் பிறகு உயர்நீதிமன்றம் அதை ரத்து செய்தது. அதன் பிறகாக அந்த 10.5 இடஒதுக்கீடு எங்களுக்கு வேண்டும் என்று சொல்லி பாமக பலகட்ட போராட்டங்களை நடத்தி கொண்டது. தமிழ்நாடு முதலமைச்சருக்கு கடிதங்கள் எழுதியிருக்கிறது. அதனைத் தொடர்ந்து தற்பொழுது ராமதாஸ் தரப்பு பாமக தற்போது இந்த போராட்டத்தை தீவிரமாக எடுத்துக்கொண்டு தற்பொழுது அந்த போராட்டத்தின் களத்திற்கு வந்திருக்கிறார்கள். எங்களுக்கு இந்த 10.5% இடஒதுக்கீடு கண்டிப்பாக வன்னியர்களுக்கு நாங்கள் பெற்றே தீர்வோம் என்று சொல்லி இந்த போராட்டமானது இன்னும் சற்று நேரத்தில் ஆரம்பிக்க இருக்கிறது. இந்த வன்னியர் இடஒதுக்கீடு போராட்டம் என்பது தற்பொழுது ஆரம்பித்த போராட்டம் அல்ல. 1980ஆம் ஆண்டிலே இந்த போராட்டம் என்பது ஆரம்பித்தது. அதன் பிறகாக 1987ஆம் ஆண்டு இந்த போராட்டம் மிகப்பெரிய அளவில் நடைபெற்றது. அப்பொழுது சாலை மறியல் 1 வார காலம் தமிழ்நாட்டில் சாலை மறியல் போராட்டம் நடத்தி அதன் பிறகாக இந்த 20% அந்த இடஒதுக்கீடை பெற்றிருந்தார்கள். ஆனால் எங்களுக்கு தனியாக இடஒதுக்கீடு வேண்டும் என்று கூறிதான் தற்பொழுது இந்த போராட்டத்தை ராமதாஸ் தரப்பை நடத்த இருக்கிறது. குறிப்பாக வன்னியர்களுக்கு தனியாக 20% அந்த இடஒதுக்கீடு எங்களுக்கு வேண்டும், அந்த சட்டத்தை உடனடியாக அமல்படுத்த வேண்டும் என்று கூறி மருத்துவர் ராமதாஸ் தலைமையிலான பாமக தற்பொழுது இந்த போராட்டத்தை முன்னெடுக்க இருக்கிறது. இன்னும் சற்று நேரத்தில் மருத்துவர் ராமதாஸ் இந்த போராட்ட களத்துக்கு வர இருக்கிறார். போராட்டம் இன்னும் சற்று நேரத்தில் துவங்க இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி சுப்பராமன். Chettinad Cement, perfect concrete choice. 63 years of excellence.